இந்த பார்சல் எங்கே போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனிக்கு தான் போக போகுது. அதாவது ஜெர்மனியில் ஒரு அம்மா தான் கேட்டுருக்குறோம். வாங்க நாங்கள் அந்த அம்மா என்னென்ன பொருட்கள் கேட்டுருக்குறான்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து அச்சு பலகாரம். அதாவது இங்கே செய்கிற நாங்கள் அரிசி மாவுளுத்தம்மா எல்லாம் கலந்து சீனி பானி எல்லாம் ஊற்றி செய்கிற அச்சு பலகாரம் வந்து 2 கிலோ கேட்டுருக்குறோம். தட்டை வடை வந்து 2 கிலோ, மற்ற கறித்தூள் வந்து 1 கிலோ, உளுத்தம்மா வந்து 1 கிலோ, மற்ற பனங்கட்டி எள்ளுப்பா வந்து 15, மற்றது என்ன பைத்தம்பலகாரம் வந்து 1 கிலோ, அரிசிமா வந்து 2 கிலோ, மற்றது இஞ்சால் வந்து புரோட்டீன் எக்ஸும், மற்றது வந்து சக்ஸ்டோயனும் 2 பேணி. அதே மாதிரி வேண்டி வச்சுருக்கிறோம். சொன்னதுக்கு நாங்கள் எல்லா பொருளும் வேண்டி வச்சுருக்கிறோம். மூளையே வேலை செய்யாதான் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறி மாறி ஒரே வேலைகளும் ஒரே டென்ஷன் ஆகிரும் நாங்கள். ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஒரு மாதிரி இதெல்லாம் பலகாரங்கள் இதெல்லாம் தேவையான பொருள் எல்லாம் அந்த அம்மாவுக்கு நாங்கள் செய்துட்டோம். அதோடு வந்து இங்கே கேஸ் பிரச்சனை, அதுவும் இப்போ பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது. அப்போ அதுவும் இப்போ நாங்கள் கொஞ்சம் உறவுகள் வந்து பொருள்கள் கேட்டமைக்கினங்க கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னால் கேஸ் வந்த உடனே உங்களுக்கு பொருள்கள் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு தர்றோம்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி தாராளமாக கேட்டிருக்கணும். அதோட சில பேர் வந்து அவசரமாக கேட்குற வரைக்கும் உண்மையில் தயவு செய்து நாங்கள் கஷ்டப்பட எல்லாமே இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே முதல் பிரச்சனை கேஸ் தான். அது இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்து தருவோம். ஓகே, இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்களன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமே போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் ஒரு சோறு ஒரு கறி தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதாவது என்ன கறி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் போஞ்சிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு அருமையான பால் கறி தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இது சத்தும் கூட. இந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கக்குள்ளே நாங்கள் மிக்சியில் போட்டு இந்த இப்படியான மிரக்கறியில் தான் போட்டு நாங்கள் அவிச்சு போட்டு அடித்து கொடுப்போம். உண்மையில அந்த பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினோம். சின்னல்ல கொடுக்குற சாப்பாடு தான் வளர்ந்ததுக்கு பிறகு அவைகளுக்கு அந்த நல்ல சத்து பலமாக இருக்குமென்று சொல்லிவினோம். இந்த ஆரோக்கியமான பிள்ளைகளாக இருப்பினோம்ன்றதுக்காக மிரக்கறியில் சின்ன வயசுலேயே நாங்கள் தீத்தி பழக்கிறோணும். அதே மாதிரி இன்றைக்கு நான் வந்து இந்த சிங்களாக்கள் சமைக்கிற மாதிரி ஒரு பால் கறி தான் இன்றைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க நாங்கள் அந்த ஒரு சோறு ஒரு கறியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் சோறை காய்ச்சி எடுப்போம். வாங்க, நாங்கள் வெள்ளை சோறு தான் இன்றைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பால் நான் 2 கப் சோறு அரிசி போட போகிறேன். இந்த மாதிரி 2 கப். இனிமேல் இதை வழியாக நாங்கள் கழுவி எடுப்போம். ஒரு 3 தண்ணியில் கழுவி எடுப்போம். நாங்கள் அரிசி வந்து வடிவா நல்லா கழுவிட்டோம். அரிசி எடுத்தது இதே கப்பால், அதே கப்பாலேயே 4 கப் தண்ணியை ஊற்றுவோம். பாஸ்மதி அரிசிக்கு வந்து இந்த மாதிரி தான் கணக்கு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் இந்த சோற்றுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போடுவோம். மற்றது வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட போகிறேன். இதை வந்து நல்ல வடிவாக நாங்கள் கலந்துட்டு மூடி போட்டு மூடி மெல்லிசாக அப்படியே அந்த மெல்லிய அடுப்பில் வச்சு நாங்கள் இதை வேக விட போகிறோம். அப்போ தான் எங்களுக்கு அந்த சோறு வந்து நல்ல பூ போல வரும். ஓகே, இதுவும் ஒரு பக்கம் இப்படியே வேகட்டுக்கு நாங்கள் இங்கால வந்து கறியை வைக்க ஆரம்பிப்போம்.
வந்து நாங்கள் மிரக்கறி வந்து போஞ்சிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், மற்றது உள்ளி இவ்வளோ தான் இந்த வெள்ளைக்கறி ஒன்று வைக்க போகிறேன். இப்போ வந்து நாங்கள் போஞ்சிக்காயை வந்து நல்லபடியாக நீட்டாக கழுவி எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் போஞ்சிக்காயை வெட்டி எடுப்போம். இந்த மாதிரிக்கு வெட்டுவோம். போஞ்சிக்காய் வந்து இந்த மாதிரிக்கு வடிவாக வெட்டிட்டோம். இனிமேல் வந்து நாங்கள் கேரட்டை வெட்டி கொள்ளுவோம். கேரட்டை வந்து இந்த மாதிரிக்கு போஞ்சிக்காய் மாதிரி நீட்டாக வெட்டுவோம். இந்த மாதிரி வெட்டிட்டு இதை ரெண்டாக்கலாம். இப்படி வெட்டுறது. அடுத்தது வந்து நாங்கள் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரிக்கு தான் போஞ்சிக்காய் மாதிரி நீட்டாக வெட்டணும். இது இப்படி வெட்டிட்டு இந்த மாதிரி இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வந்து ஒரு சட்டி கொண்டு வச்சு கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் வெட்டி வச்ச போஞ்சிக்காயை போடுவோம். ஓகே, நாங்கள் போஞ்சிக்காய் போட்டுட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் கேரட்டை போட்டுக்கொள்ளுவோம். உருளைக்கிழங்கு, அடுத்த வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி. இது வந்து தண்ணிப்பால், கப்பிப்பால்னு சொல்கிறோம் நாங்கள். அதை ஊற்றி இப்படியே நாங்கள் அவிய விட வேணும். ஒரு சொட்டு கருவேப்பிலை போடுவோம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள். இப்போ வந்து நாங்கள் அடுப்பு ஆன் பண்ணி கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் மூடி போட்டு மூடி நல்ல வடிவாக அவிஞ்ச பிறகு தான் நாங்கள் கட்டிப்பால் விட வேணும். அதோட தாளிதம் ஒன்று செய்யணும். நல்ல வடிவாக அவிஞ்சி வரட்டுக்கும். இப்போ வாங்க நாங்கள் சோறு அவிஞ்சிட்டு கொண்டு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் சோறு வந்து பார்த்தாலே கொஞ்சம் அவிஞ்ச மாதிரிக்கு இருக்குது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒருக்கா அகப்ப காம்பால் இப்படி இந்த மாதிரி இருக்கா வச்சு பார்ப்போம். அப்போ தண்ணி இருந்தால் தெரியும். ஓகே, எங்களுக்கு சோறு வந்து நல்ல பதமாக வந்திருக்கு. சோறை பாருங்க, நல்ல வடிவாக எங்களுக்கு பூ போல வந்திருக்குது இந்த மாதிரி. இப்போ வந்து எங்களுக்கு சோறு வந்து நல்ல வடிவாக பூ மாதிரி ரெடி ஆகிடுந்தா இந்த மாதிரி. ஓகே, இன்னும் வந்து இதை மூடி போட்டு மூடிடுவோம். மூடிட்டு அங்கால வந்து கறி வேகுது. கறி வேகினதுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்த்துருவோம்.
இப்போ வந்து எங்களுக்கு நல்ல வடிவாக மிரக்கறியிலெல்லாம் அவிஞ்சு கொண்டு வந்துடுது இந்த மாதிரிக்கு. இப்போ வந்து நாங்கள் கட்டிப்பாலாக விடுவோம். எங்களுக்கு வந்து பால் கறி ரெடி ஆகிட்டுது. இந்த மாதிரி நல்ல பாலாகவும் நல்ல வடிவாகவும் இருக்குது பாருங்க. இனிமேல் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இனிமேல் வந்து நாங்கள் அடுப்பணி பாடிக்கொள்வோம். இப்படியே ரக்கி வைப்போம். இந்த சட்டி சூட்டுலையும் இந்த கிடக்கிற மிச்ச பாலும் பத்தும் ரக்கி போட்டு நாங்கள் கொஞ்சமாக மிளகு சீரகம் மிக்சியில் போட்டு நல்லபடியாக வறுத்து அடித்து வச்சுருந்தேன்னா கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். அதோட கட்டர் தூள் கொஞ்சம். நீங்கள் சின்ன புளியிலன்னு சொன்னால் நீங்கள் போடாமல் விடலாம். அது தேசி புளி வந்து பாதியோ உங்களுக்கு கொண்டோ வேணுமான அளவு நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் சின்ன புளியிலன்னா அந்த ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நீங்கள் புரட்டி போடலாம். அப்படியே விட்டுட்டு வடிவாக கலந்து விடுவோம். இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. சின்ன ஒரு தாள் தான் போட போகிறேன். சட்டி வச்சுருக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கொள்ளுவோம். தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் கொதிச்சிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதை தொடர்ந்து வெங்காயம், அதோட கருவேப்பிலை, ஓகே. எங்களுக்கு இது வந்து நல்லபடியாக போயிட்டு நம்ம அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த தாளிதத்தை வந்து நாங்கள் கறிக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். கறி என்ன பால் கறி. அப்படியே கலந்து விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பால் கறி ரெடி ஆயிட்டுது. இப்போ வந்து சமையல் எல்லாம் எங்களுக்கு முடிஞ்சுது. இன்னும் வந்து நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். சும்மா கமகண்டி இருக்குது. இங்கே சும்மா அந்த வேறு தான் இருக்குது. என்ன பாருங்க காட்டுங்க வந்துங்க. கமகமான்ட்டு பார்க்கவே ஆசையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்ல வாசம், நல்ல சுவையாக இருக்குது. பார்த்தாலே எப்படி இருக்கு என்ன. ஓகே, இனிமேல் வந்து நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுடைய என்ன கோப்பியா பிளேட்டா மண் பிளேட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் சாப்பாடை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க, நாங்கள் பிளேட்டில் வந்து சாப்பாடை போடுவோம். இப்போ வந்து நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்படியே சாப்பிட வேண்டிய. வேறு லெவலாம். ஒரு சோறும் ஒரு கறியுமே வடிவாக காணும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அந்த இது வந்து குழம்பு கறி வச்சு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் அந்த ஒவ்வொரு கறி வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி கிடாக்கு 3 மிளகறி போட்டிருக்குறோம். அந்த உரைப்பெல்லாம் நல்ல அளவாக இருக்குது. சூப்பராக இருக்கா. கண்டிப்பாக இங்கே செய்யாதாக்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ. வேறு லெவல். ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இது மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.